இந்த வீடியோல நம்ம algebra number theory ல 4th unitல இது செகண்ட் டாபிக். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல எல்லாமே நம்ம டாஃபன் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வீடியோல டாஃபன் ஈக்குவேஷன் ஸ்டேட்மென்ட் பார்த்தோம். அடுத்து மீதி உள்ள வீடியோஸ் நம்ம கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் டாஃபன் எப்படி சால்வ் பண்றது, யூக்ளிட் அல்காரிதம் பேஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்றது அந்த மாதிரி பார்த்தோம். அடுத்த வீடியோல Frobenius linear டாஃபன் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பசில் பார்க்க போகிறோம், ஒரு கேம் மாதிரி பார்க்க போகிறோம். என்ன மகாவீர இந்த பசில் பேர் மகாவீர பசில். இந்த மகாவீர பசில் என்ன சொல்லுதுன்னா 23 நியர்லி டிராவலர்ஸ் என்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு 23 டிராவலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகிட்டு ஒவ்வொரு கீப்ஸ் ஆஃப் தே ஃபவுண்ட் 63 ஈக்குவல் கீப்ஸ் ஆஃப் பிளானெட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ 63 வெரைட்டியான ஒரு என்னது கீப்ஸ் ஆஃப் பிளானெட்ஸை பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் என்னது புட் டுகெதர் வித் 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ். ஒவ்வொரு பேக்லையும் என்ன பண்ணுறாங்க, பாக்ஸஸ்லையும் ஒரு 7 ஈக்குவல் ஃப்ரூட்ஸ் வர மாதிரி டிவைட் பண்ணி ஈக்குவலாக டிவைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஈச். ஒவ்வொரு கீப்ஸில் உள்ள நம்பர்ஸ் எவ்வளவு, ஃப்ரூட்ஸ் நம்பர் எவ்வளோன்னு கேட்குறாங்க ப்ராப்ளம். இதுதான் இது மகாவீர பசில். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லீனியர் டாஃபன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதுறோம்னா முதல்ல each keep has x fruits and total fruits என்ன பண்ணுவோம், x ன்னு நினைக்கிறோம். அப்ப நம்பர் ஆஃப் x ஈக்குவல் என்ன கொடுக்கலாம், 63 ஈக்குவல் கியூப்ஸ் ஆஃப் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 63 ஈக்குவல் கியூப்ஸ் வைக்கிறீங்க பிளஸ் என்னது 7 சிங்கிள் ஃப்ரூட். ஸோ 63 x ஃப்ரூட்ஸ் x ன்னு எடுக்கிறோம். ஸோ 63 ஈக்குவல் கியூப்ஸ். ஸோ டோட்டல் 63. ஸோ 63 x பிளஸ் 7 ஈக்குவல் ஃப்ரூட். ஸோ பிளஸ் 7. அது எத்தனை டிராவலர், 23 டிராவலர்ஸ் போறாங்க. ஸோ there is 23 travelers receive the fruits, say y, that is 23y equal to 63x plus 7. Okay, so that is equal to 23y equal to 63x plus 7. So that is 63x minus 23y equal to 7, which is a linear டாஃபன் equation. So how to solve the linear டாஃபன் equation using equilibrium algorithm. So how to solve, first என்ன பண்ணோம், இந்த தந்துள்ள linear டாஃபன் equation ஆனது சால்வபிளா சால்வபிள் இல்லையான்னு சொல்ல போறோம். சால்வபிள் அது d by c ஆ இருக்கும். So a equal to 63, b equal to minus 23, c equal to 7, and d equal to a comma b, that is 63 comma 23, that is equal to d equal to the gcd of a comma b, that is equal to 1, that is d by c. c and d divide பண்ணுது. So it is solvable. So there is the infinite many solutions. Now we find the particular solution of this டாஃபன் equation. So there is x0 comma y0 such that 63 x0 plus 23 y0 equal to 7. Okay, you find x0 comma y. To find x0 and y0, you apply the equilibrium algorithm. The a equal to 63, b equal to, என்ன பண்ணோம், a b ஆல டிவைட் பண்றீங்க. That is a equal to b cube plus r. A is a equal to b cube plus r, cube plus remainder. 63 23 டிவைட் பண்ணீங்க 2 times. 2 into 23 plus 17. So b cube plus r, b cube plus r. So b is divided by 17. So 23 17 டிவைட் பண்ணீங்க. So 23 equal to 1 into 17 plus 6. Then 17 6 ஆல டிவைட் பண்றீங்க. So 2 into 6 plus 7, say 6. Then என்ன பண்ற, 6 5 ஆல டிவைட் பண்றீங்க. 6 is equal to 1 into 5 plus 1. That 5 இது அப்படியே ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். So that is 5 equal to 1 into 5 plus 6. So this is the equilibrium algorithm. So what is the GCD? The non-zero in the last step of the non-zero remainder is 0 is non-zero 1. So the GCD is equal to 1. So அடுத்து என்ன பண்றோம், reverse orderல பண்ண போறோம். So now using these 4 non-zero 4, that is 6 is equal to, that is 1 is equal to 6 minus 1 into 5. Then 6 minus 1 into 5. Then using 3. 17 minus 2 into 6. So that is 6 minus 1 into 17 plus 2 into 6. That is 6. Then the combine பண்றோம். 1 into 6, 2 into 6, 3 into 6, 3 into 6 minus 1 into 17. That is 3 into 6 using 2. 23 minus 1 into 7 minus 1 into 17. 3 into 23 minus 3 into 17. Then minus 1 into 17. 3 into 23 minus 4 into 17. So 3 into 23 minus 4 into 17 using 1. 63 minus 2 into 23. So 3 into 23 minus 4 into 63 plus, then using 1. 63 minus 2 into 23. So that is 3 into 23 minus 4 into 63 plus 8 into 23.
that is 1 is equal to minus இந்த ரெண்ட கம்பைன் பண்றோம், that is 8 plus 3 11 into 23 minus 4 into 63. So that is 1 is equal to 11 into 23 minus 4 into 63. Actually the equation is minus 7, that is 63x0 23y0. Okay, this is 1. Okay, so this is 63x0 and this is y0. I will multiply by 6 7, so that 7, that is 7, that is equal to minus, that is equal to 77x0. Therefore the x0 is equal to 63, that is equal to 28, and y0 is equal to 77. x0 equal to 28 and y0 equal to 77. Therefore, okay, so that is equal to 63, 2 into 26. So x0 23x 63. Okay, x0 equal to 28 and y0 equal to 77. Therefore, the general solution is x is equal to x0 plus b by d into t. Therefore, x is equal to, what is x0? 28 plus b. What is b? B equal to, so what's the value of b? The equation is the linear Lafontaine equation. The problem, the linear equation is 63x, so 63x plus 23 y0, x0 equal to 1. Okay, so that is x0, that is equal to 63x0 y0. So x0 equal to b 23, b 1 into t. So x equal to 28 plus 23 t. Then second solution, y equal to y0 minus a by d into t. Okay, so y equal to, what is y0? 77 minus a, get a equal to 63 by 1 into t. Therefore, the general solutions are y equal to y0 minus a by d into t, y equal to, so இதே ப்ராப்ளம் மாடல் தான் நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் என்ன பண்றோம், இந்த தியரிட்டிக்கல் ப்ராப்ளத்தை இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றோம், ஆர்டினரி லாஃபன்டைன் ஈக்குவேஷனை மாற்றும்போது 63x plus 23y equal to 1 ன்னு கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்றோம், ஆர்டினரி லாஃபன்டைன் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்றோம். சால்வ் பண்ண கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் தான் இந்த ஜெனரல் சொல்யூஷன். x is equal to y equal to. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.